அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரேஷ். நான் நகராட்சி நடுநிலைப்பள்ளி சண்முகபுரம் பழனியில் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது தவம் என்ற அதிகாரத்தின் கதையை சொல்ல போகின்றேன். முன்னொரு காலத்தில் சத்தியவிரதன் என்ற ஒரு இளைஞன் இருந்தானா. அவன் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாமல், அவன் மனதை அலைய விடாமல் வாழ்க்கையில் பெரியதோர் இலக்கையை அடைய விரும்பினான். அதனால் அவன் உலக இன்பங்களை துறந்து ஒரு காட்டில் தவம் செய்ய முடிவெடுத்தான். அப்போது காட்டில் அவனுக்கு பசி, தாகம், கடும் வெப்பம், குளிர் என பல துன்பங்கள் வந்தன. அவன் மனதளவில் மிகவும் வருந்தினான். அப்போது அவனது குருநாதர் அவனிடம் வந்தார். சத்தியவிரதா, நீ ஏன் இவ்வளவு வருந்துகிறாய் என்று கேட்டார். சத்தியவிரதன், குருவே, என்னால் இந்த துன்பங்களை தாங்க முடியவில்லை. நான் செய்வது தவந்தானா என்று தெரியவில்லை. குருநாதர், மகனே, உற்ற நோய் நோன்று உயிருக்கு ஒருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு. தவம் என்பது உனக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்வதும் வேற எந்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதுமே ஆகும். இந்த இரண்டை நீ கடைபிடித்தால் நீ உண்மையான தவத்தை தான் செய்கிறாய். சத்தியவிரதனுக்கு புது நம்பிக்கை பிறந்தது. அவன் பொறுமையுடன் தவம் செய்ய தொடங்கினான். அப்போது ஒரு நாள் காட்டில் வந்த சில வேடர்கள் அவனை சீண்டு பார்த்தனர். ஆனால் சத்தியவிரதன் தன் தவத்தை விட்டு விலகவே இல்லை. அவர்களை பற்றி கோபம் படவும் இல்லை. இதை கண்ட அந்த வேடர்கள் பயந்து விலகிச் சென்றனர். குருநாதர் மீண்டும் வந்து, உன் மனம் நெருப்பில் சுட சுட ஒளிவிடும் பொன்னை போலவே இப்போது பிரகாசிக்கிறது. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு துன்பங்கள் உன்னை தாக்க தாக்க உன் மனம் உறுதி என்னும் ஒளி இன்னும் பெறுகிறது. தன் தவத்தின் வலிமையால் சத்தியவிரதன் மனம் தூய்மை அடைந்தது. அப்போது நாட்டில் வறட்சி நிலவியது. மக்கள் உணவுக்காக தவித்தனர். இதை கண்ட சத்தியவிரதன் தன் தவத்தின் வலிமையால் மழை பெய்ய வேண்டும் என்று உறுதியாக விரும்பினான். உடனே மழை பெய்தது. நாடு செழித்தது. குருநாதர் மீண்டும் புன்னகையுடன் வந்து, நீ விரும்பியதை விரும்பியபடியே அடைந்து விட்டாய். இதுவே தாவத்தின் வலிமை. வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். தவம் செய்பவர்கள் விரும்பியதை விரும்பியபடியே அடையலாம் என்று கூறி மறைந்தார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உடலுக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்வதும் வேற எந்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதுமே ஆகும். துன்பங்கள் வரும்போது அதை ஏற்று பொறுமை காப்பது ஒருவனை பொன்னை போலவே பிரகாசிக்க செய்யும். உண்மையான தவத்தின் வலிமையால் ஒருவன் விரும்பியதை விரும்பியபடியே அடையலாம். தவம் செய்வோம், பிறப்பின் லட்சியத்தை அடைவோம். நன்றி, வணக்கம்.